ஆசீர்வாதம் என்றால் என்ன? நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆதியாகமம் 5 ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், அவர் மனுஷனை உண்டாக்கின நாளிலே அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டு அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்றீங்களா? மனுஷனாவே ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். தேவனுக்கு மகிமுண்டாட்ட ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்திலே நாம் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் பாருங்க, ஆசீர்வாதத்திலே அநேக காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். பொருளாதாரத்திலே ஆசீர்வாதம், சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், சிந்தனையிலே அந்த ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ், கர்த்தருக்கு மகிமுண்டாகி எல்லா வகையிலும். அப்போ இந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதுக்கு எங்கிருந்து இவைகள் வருகிறது? எப்படியெல்லாம் இதை பெற்றுக்கொள்ள? வேதாமத்திலே அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். யார் யாரை ஆசீர்வதித்தார்கள் என்று பார்க்கிற போது தேவனாலே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள்.